40 வயதுக்கு முன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதன் இந்த வரலாற்றை கற்பதன் ஊடாக அல்லது ஞாபகப்படுத்திக் கொள்வதன் ஊடாக என்ன நோக்கம் அப்படி என்று சொன்னால், முதலாவது உலகத்திலேயே எமது வரலாறை தெரிந்து கொள்வதை விட ஒருவருடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்வதில் எமக்கு சிறப்பு உண்டு, அதில் நன்மை உண்டு என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தான். எனவே முதல் செய்தியாக படிப்பதில் ஒரு பெரிய இல்மிலே ஒரு சிறந்த இல்மை நம்ம அதனூடாக என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இது முதல் செய்தி. இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்வதில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். எது நிரூபிக்கப்பட்ட செய்திகள், எது ஆதாரமற்ற செய்திகள், இதனூடாக நம்ம ஆதாரபூர்வமான செய்திகளை தெரிந்து கொள்ள விளைகிறோம். இது இரண்டாவது. மூன்றாவது, அந்த சீராவை படிப்பதன் ஊடாக நமக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை, உளரீதியான ஒரு படிப்பினை நமக்கு என்ன செய்கிறது, அங்கே இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நபித்துவத்தால் மட்டுமல்ல நபி அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். நபித்துவத்திற்கு முன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஒரு மோசமான சூழ்நிலையில் ஒரு அழகான ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களால் பண்புகளால் இருந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நம்ம படிக்கிற நேரத்தில் நட்பண்புகளை எங்களது உள்ளத்திலே விதைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி அதனூடாக என்ன செய்கிறது, எங்களுக்கு கிடைக்கிறது. இது போன்று பல விஷயங்களை நம்ம அதனூடாக என்ன செய்யலாம், காணலாம். இன்னும் ஒரு நோக்கம் சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் இருந்ததா என்பதை அந்த 40க்கு முன்னால் உள்ள வரலாறு தான் 40க்கு பிந்தியுள்ள வரலாற்றை என்ன செய்யும், உண்மைப்படுத்தும். வகது லபித்து ஃபீக்கும் உம்ரன் சினின், அதாவது உங்களுக்கு மத்தியிலே நான் பல வருடங்கள் இதற்கு முன்னால் என்ன செய்திருக்கிறேன், இருந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த செய்தியை சொல்லித்தான் நபிமார்கள் என்ன செய்தார்கள், நபித்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். நான் உங்களுக்கு முன்னால் 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 30 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், இருந்துமா நீங்கள் என்ன செய்றீங்க, பொய்யர் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் நான் பொய்யர் என்று அறிந்திருக்கிறீர்களா என்பதையெல்லாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு செய்தி 40க்கு முன்னால் உள்ள அந்த செய்தி தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையிலே நம்ம இந்த வரலாற்றை படிக்கிற நேரத்தில் இவ்வளவு பலன்கள் அதில் என்ன செய்கிறது, இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40க்கு முன்னால் உள்ள வரலாறு என்பது நீங்கள் புதிதாக படிக்க போகிற ஒரு வரலாறு அல்ல, நிறைய உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு கேள்வி, என்னென்ன விஷயங்கள் 40க்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் பேசப்படலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுங்கள். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வியாபாரம். ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளராக இருந்தார் அப்படின்னா நேர்மை. அடுத்து அதான் ரசூல் அவங்களோட நேர்மை குணங்கள் சம்பந்தமான செய்தி. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் சம்பந்தமான செய்தி. வேறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக என்ன வளர்ந்தார் என்ற செய்தி. வேறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயம் பிளந்த செய்தி. இப்போ 4 வந்துட்டு. 11 வயசில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபோடு என்ன பிரயாணித்த செய்தி. எங்கே, சிரியாவுக்கு அல்லது ஜோர்தானுக்கு போன செய்தி. அந்த ஒரு மத குருவை என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவ ஃபாதிரியை சந்திக்கிற செய்தி. 5. வேறு, அதாவது காபத்துல்லா கட்டப்பட்ட நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுநிலையாக நிறுத்தி நடந்த செய்தி. 6. இப்போ நீங்களே பே பண்ணிடுவீங்க போல. 6 விஷயம். அடுத்தது வேறு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணம் 40 வயசுக்கு முன்னால் நடந்தது. என்ன அடுத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அக்கறை, சமூக சேவைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பொது சேவைகள். 8. அதான் அந்த பொது சேவை என்ற தலைப்புக்குள்ள வந்துடும். 8. தர்மதுவல் என்ன, சரி சொல்லுங்க. இல்லை அது வரல. ரைட். வேறு, அதான் அது அந்த சமூக ரீதியான உணர்வுல அது வந்துடும். ரைட். 8. இப்போ எல்லாம் ப்ளோக் ஆகிட்டு பார்த்துக்கிற 8ஓட நின்றுட்டு. வேறு என்ன, அது சொல்லிட்டாச்சு. 8. எது, முதல்ல 40 வயசுக்கு முன்னால் அவர் நபி இல்லைன்ற செய்தி விளங்கிட்டா. ரைட். அது ஒரு முக்கியமான செய்தி தான். 40 வயதுக்கு முன்னால் அவர் நபி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ நபின்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியுமா? எனவே அந்த அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா 40க்கு முன்னால் அவங்க நபி அல்ல. ரைட். எப்படி
தனிமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் சந்தித்தது. அப்போ அந்த அடிப்படையில் சொல்கிறேன், நீங்கள் சமுதாயத்தை பற்றி சிந்தித்த இந்த தலைப்பில் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஹிரா குகையில் நபி அவர்கள் தனிமை காத்தது 10 ஆகிட்டு. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிக்க எழுத தெரியாதவர். சரி 11. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடுமை போறாங்க. 12 சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்னடத்தை என்ற பகுதியில் அதெல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். பரக்கல்லாஹு ஃபீக். 12 மொத்தம் 12 விஷயங்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இது உண்மையிலே ஒரு அறிவு. இது உண்மையிலே ஒரு அறிவு. நமக்கு இப்படியான தகவல்கள் நமக்கு தெரிந்திருப்பது என்பது ஒரு 12 விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாற்றில் தெரியும் என்றது இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன 12 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் வரலாற்றில் நம்ம 40க்கு முன்னால் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் என்றது. ஏன்னா நம்ம கேட்டிருப்போம், ஆனால் 12 விஷயம் தெரியுமென்றது நமக்கு தான் உட்காந்து யோசிக்க டைம் இல்லை. விளங்கிட்டா? நம்ம எவ்வளோ பெரிய பிஸியில் இருக்கிறோம், ரசூலுல்லாஹோட வரலாறுலாம் படிக்கிறது நம்மளுக்கு டைம் இருக்குதா? சரியா? ஃபேஸ்புக் அது வேறு வாழ்க்கையுடைய இன்றியமையாத ஒரு விஷயம். வரலாறு விஷயங்கள் படிக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு அந்த டைமெல்லாம் என்ன இல்லை. அப்போ 12 விஷயங்கள் நாங்கள் தர்த்தீப் பண்ணியிருக்கிறோம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில். ரைட். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த 12க்குள்ளேயே நம்மளோட நேரம் முடிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. நான் மேலதிகமான செய்திகளையும் சேர்த்து விவரமாக உங்களுக்கு என்ன செய்கிறேன், இந்த விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 12 விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இந்த 12 விஷயங்கள் அல்லாமல் இன்னொரு சில விஷயங்களை சேர்த்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதில் முக்கியமாக நீங்கள் சொல்லாத ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, பிறப்போடு சம்பந்தப்பட்டது யானை ஆண்டு. எது? யானை ஆண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நம்ம படிக்கிற நேரத்தில் நமது சிந்தனையில் எது ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்றதுல நீங்கள் ஃபஸ்ட்டாக எதை சொல்லியிருக்கணும் என்ற நட்பண்புகள் ஓகே. ஆனால் மிக பிரதானமானது அல்லாஹு தஆலா நபித்துவத்துக்கு பின்னால் எதையெல்லாம் நபித்துவத்துக்கு முன்னால் உள்ளதோட சுட்டி காட்டுறான். அது மிக முக்கியமான இடம். எப்படி? நபித்துவத்துக்கு முன்னால் உள்ள எந்த செய்திகளை நபித்துவத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், அதுக்கும் நபித்துவத்துக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் என்ன செய்து உண்டு. அதில் அல்லாஹ் பிரதானமாக பிறப்போடைய சம்பந்தப்பட்ட செய்தியில் எதை சொல்றான், இந்த காபத்துல்லாவை அழிப்பதற்காக யமனிலிருந்து வந்த அந்த அப்ரஹாவுடைய செய்தி. அப்ரஹா வரலாற்று பெயர், அது ஒரு வரலாற்று பேர். அப்ரஹாவோ எந்த பேரோ அந்த செய்தி ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அல்லாஹு தஆலா அது சூரா ஒன்றை இறக்கி அதை என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான். இது ரிலேட் பண்றான். வேற என்னத்தை ரிலேட் பண்றான்? அடுத்தது இப்படி நபித்துவத்துக்கு முன்னால உள்ளத நபித்துவத்துக்கு பின்னால வேறு எதனை ரிலேட் பண்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருந்தார் அப்படின்ற செய்தி அல்லாஹ் என்ன செய்யறான், பின்னால சொல்லி காட்டுறான். வேறு எழுத படிக்க தெரியாதவருக்கு அப்படின்றது அல்லாஹ் என்ன செய்யறான், சுட்டி காட்டுறான். அப்ப நபித்துவத்துக்கு முன்னால உள்ளதை பிந்தி சொல்றான் அல்லாஹு தஆலா. இப்போ இதுல என்ன சீரா புக்ல வருதா, குர்ஆன்ல வருதா? அப்ப ரசூலுல்லாஹ்வோட சீரா குர்ஆன்ல இருந்து எடுக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அனாதை என்பது குர்ஆன்ல வருது. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத வாசிக்க தெரியாது என்பது குர்ஆன்ல என்ன செய்யுது, வருது, சீரா. வேறு அப்ரஹாவுடைய செய்தி என்ன, யானை படையோட செய்தி. இது 3வது நபித்துவத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா ரிலேட் பண்றான். அது நபித்தோழர்களோட சம்பந்தப்பட்ட நான் சொல்ற வரலாற்று ரீதியாக உள்ள செய்திகள். அதாவது ஓகே, இதுவும் உண்மைதான். ரசூல் ஸல்லல்லாஹு ஏன்னா நபித்துவம் என்ற நேரத்திலே அவங்க இஸ்லாத்தில் இருக்கல என்ற அந்த செய்தி இருக்குது. நான் சொல்றேன் இந்த அதாவது அஃபராதுகள், அதாவது தனித்துவமான செய்திகள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பண்புகளோட இருந்தார் என்று அல்லாஹ் பின்னால் என்னது சொல்லி காட்டுறான். இன்னக லஅலா குலுகின் அதீம். விளங்கிட்டா? 4வது அதான் அனாதையாக இருந்தார். சொல்லிட்டாச்சு. வேறு ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கடந்த பகுதியை பின்னால் என்ன சொல்லி காட்டுறாங்க. நிறைய பேர் இன்றைக்கு விழிச்சிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பகுதிகள் அல்லாஹு தஆலா எதை நபித்துவத்துக்கு பின்னால் சொல்லி காட்டுகிறான் என்றது எங்களுக்கு வரலாற்றில் மிக முக்கியம். ஏன்னா அல்லாஹு தஆலா அதை சுட்டி காட்டுறான்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா அதை சுட்டி காட்டுகிறான்னு அர்த்தம். இப்போ யானை ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வயது இந்த யானை ஆண்டு, அதாவது இந்த பிரச்சனை நடக்கிற நேரத்தில் கஅபத்துல்லாஹ் உடைக்க வர நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயது தெரிஞ்சவங்க கைத்தும்? ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயது அப்போ? 5. வேறு இந்த பிரச்சனை நடக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயது?
11. அப்பதான் பிறந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடம் தான் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ் பிறந்த நான் கேள்வி கேட்கிற ஸ்டைலில் தான் பதில் வருமானு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த 4 பக்கத்துக்கு சாய்ஸ் கோட் அடிச்சு பழகிடுவாங்க. விளங்கிட்டா 1 2 3 4 இதில் 4 ஒன்று தான் பதில், இதுக்கு வெளியே பதில் என்னது இல்லை அப்படி என்றது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் ஒரு எக்ஸாம் எடுக்கிற நேரத்தில் கூட இந்த 4 இல்லாமிக்கிறது என்னை குற்றவாளி ஆகிற அளவுக்கு அது பெருசாக இருந்துச்சு. அப்போ 4 கொடுக்கல 1 2 3 4 கொடுக்காட்டியாது என்ன எக்ஸாம் இதெல்லாம் மாடர்ன் சிஸ்டத்துக்கு அப்படின்ற அளவுக்கு பதிலை நம்ம படிக்காட்டியும் கூட 4க்குள்ள பதில்ன்றது கன்ஃபார்ம் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பிறந்த ஆண்டு பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா யானை ஆண்டு. யானை ஆண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு முன்ன உள்ள செய்திகளை நம்ம எப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைண்டா, எல்லாமே அறிவிப்பாளர் வரிசையோடு ஆதாரபூர்வமான சஹீஹான சனதோடு வந்திருக்கணும் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில இடங்களில் தவிர, ஒரு சில இடங்களில் தவிர. அதுக்கான காரணம் என்னண்டா, இப்போ உதாரணமாக 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்ல 2000 வருடத்துக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்களுடைய செய்திகளை நம்ம படிக்கிற நேரத்தில் யாராகவும் இருக்கலாம். அவர்கள்லாம் நம்ம உலக அறிஞர்கள் எடுங்க. அறிவிப்பால் வருஷோடையா படிச்சுட்டு இருக்கிறோம். அரிஸ்டோட்டில் இப்படி இருந்தார், பிளேட்டோ இப்படி இருந்தார், தொலமி இப்படி இருந்தார், செய்தி வருதுன்னு வைங்களேன். இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? அறிவிப்பால் இஸ்னாதில் சஹியா லைஃபான்னு பார்க்கல. அந்த வரலாற்றை நம்ம அவங்க இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லப்படுறதுல ஒரு பிரச்சனை உண்டு அல்ல. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுலேயே நல்ல ஒத்தன்டிக்கான சோர்ஸோடு இருக்குது. ஏன் சஹீஹ் லைஃபை விடுங்க, அறிவிப்பாளர் வரிசை இருப்பதே பெரிய விஷயம். இன்னைக்கு மற்ற அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொன்னா, டோட்டல் அரிஸ்டோட்டிலோட வரலாறு ஒரு அறிவிப்பால் வரிசையோடு இருந்தா கூட சந்தோஷப்படுவாங்க. டோட்டல் வரலாறு அவரோட ஒரே ஒரு அறிவிப்பால் வரிசையோடு வந்து வைங்களேன், எப்படி இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார், இதுதான் அரிஸ்டோட்டில் வரலாறு டோட்டல் புக்கு கிடைச்சாலே மிச்சம் சந்தோஷப்படுவாங்க. ஒரு சம்பவத்துக்கு அல்ல, அவர் டோட்டல் வரலாற்றுக்கு ஒரே ஒரு அறிவிப்பால் வரிசை கிடைச்சாலும் அது இல்லைங்க. ஆனா ரசூலுல்லாஹோட வரலாறுல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பல அறிவிப்பால் வரிசை கிடைக்குது. வித்தியாசத்தை பார்த்துக்கணும். அதுல டோட்டல் வரலாறுக்கு ஒரு செயின் கிடைச்சாலே பெரிய விஷயம். அங்க இங்க ரபியோருடைய வரலாற்றுல ஒவ்வொரு வரலாறுக்கும் பல செயின் கிடைக்குது, பல அறிவிப்பால் வரிசை என்ன செய்யுது கிடைக்குது. அப்படின்னா எங்க இருக்குன்னு பாருங்க டிஃபரெண்ட். எனவே எங்களுக்கு அது கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்ப எனவே இது லைஃப் சஹி பார்க்க வேண்டிய ஒரு கடமை ஒன்று இல்லை. ஆனால் எப்ப பார்க்கணும், வரலாற்றில் அப்படி பார்க்கணும்னு நிபந்தனை இல்லை. உலகத்தில் அதாவது ரசூலுல்லாஹோட வரலாற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே நான் சொன்ன மாதிரி என்ன மிகவும் ஆதாரத்தன்மை வாய்ந்தது எங்கிட்ட நம்ம லைஃப் சஹி பார்க்காட்டியும் ஒப்பிட்டு பார்த்தா எங்க நிற்போம், உச்சகட்டத்தில் நிற்போம். அப்ப இந்த ஓரியன்டலிஸ்டுகள் வந்து மேல் அதாவது கீழைத்தைய வாதிகள் வந்துட்டு என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோட அறிவிப்பாளர் வரிசையில கோளாறு இருக்குது அப்படி அது நீ சொல்லவே கூடாது. அதுக்கு பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லையே, செயினே உன்கிட்ட இல்லை, அறிவிப்பாளர் வரிசையே டோட்டல் வரலாறு கொண்டு இல்லை உன்னோட. இங்க நாங்க ஒவ்வொரு சம்பவத்துக்கும் 10-20 வச்சுக்கிறோம். நீ வந்து எப்படி பேசலாம்? அதனால அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா வெளி உலகத்துலேருந்து யாரும் வந்து இங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிட்டு இருக்கிறதுக்கு அருகதையே என்னது இல்லாத ஒரு அதான் நாங்க வந்து உம்மத்துல் அசானி இஸ்னாதுடைய சமுதாயம், அறிவிப்பாளர் வரிசை சமுதாயம். குளத்தை எல்லாம் கட்டுவாங்க, அது கட்டினாங்க இது கட்டினாங்க எல்லாம் வரலாறு இருக்கும், ஒன்றுக்கு ஆதாரம் இருக்காது. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில் இத்தனை பழுத்த முடி இருந்தால் அதுக்கு அறிவிப்பாளர் வரிசை பார்த்து தான் என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்து வச்சுக்கிற ஒரு சமூகம் உண்டல்ல, பல அறிவிப்பாளர் வரிசை வச்சுக்கிறோம். அப்ப இந்த சமுதாயம் வேறு அது வேறு, இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறோம். எனவே அறிவிப்பாளர் வரிசை இருக்குது எங்கள்கிட்ட. ஆனா இதுல ஆதாரத்தன்மை பார்க்கணும் இல்ல. எப்ப பார்க்கணும் என்றால் அது சீரியஸான ஒரு மேட்டர். நபி அவர்களுடைய நேர்மை, நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு, நபி அவர்களுடைய என்ன நபித்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரத்தன்மை, இது போன்றவைகள் சம்பந்தப்பட்ட அல்லது நபி அவர்களை பற்றி ஒரு விமர்சனம், ஒருத்தரை பத்தி விமர்சனம் வருது வரலாற்றுல, அறிவிப்பால் வரிசைகள்லாம் அந்த வரலாற்றுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லைன்னு கண்டதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமா? சிலர் என்ன செய்யறாங்கன்னா வரலாற்றுக்கு ஆதாரம் தேவையில்லை, ஒரு நபி தோழர் இப்படி கொலை செய்தார், வரலாற்றுக்கு ஆதாரம் தேவையில்லை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உனக்கே நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேத, எப்படி இன்னொருவருக்கு வரலாற்றுக்கு ஆதாரம் தேவையில்லை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. வரலாற்றுக்கு ஆதாரம் தேவை. எப்ப நம்ம அதாவது அழுத்தி பார்ப்போம் என்று சொன்னால் எப்ப பார்ப்போம்? அவருடைய என்னது ஆளுமையோடு, அவருடைய பண்போடு, அவருடைய நம்பகத்தன்மையோடு சம்பந்தப்படுது, மார்க்கத்தோடு ஒரு விஷயத்துல ரிலேட் ஆகுது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா போதுமானது. இப்போ இதுல என்னன்னு சொன்னால் நல்ல முறையில் தெரிஞ்சுங்க. இதுல இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டு போயிடுவானே, வரலாற்றுக்கு ஆதாரம் பார்க்க தேவையில்லாம். அப்போ இதுக்கு ஒரு ஆரம்பிக்க வேண்டியதானே என்னது, அதை மட்டும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யணும், விளங்கணும். ஏன் தேவையில்லைன்னா அவர்களோட ஒப்பிடக்கூட இது நம்ம ஆதாரத்தோட தான் இருக்கிறோம். எங்களுடைய ஒப்பிடுற நேரத்தில் ஏன் தேவையில்லைன்னு சொல்றேன்னு சொன்னா அது ஹிஸ்டரி. ஆனால் அந்த ஹிஸ்டரி அதுல அறிவிப்பால் வரிசை நம்ம அழுத்தமா எப்போ பார்ப்போம்னா இன்னென்ன விஷயங்கள் என்ன செய்வோம்
பார்ப்போம். இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பால் வரிசையோடு எதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த நேரத்தில் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க? ஹிஜ்ரியே இல்லை, ரைட், ஹிஜ்ரி, அதாவது யானை ஆண்டு, யானை ஆண்டு விளங்கிட்டா, யானை ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிறக்கிறார். ரசூலுல்லாஹ்களுக்கு எத்தனையாம் ஆண்டு நபித்துவம் கிடைக்குது? யானை ஆண்டு 40. அதுக்கெல்லாம் சொல்றது ஈரா, தமிழ்ல சொல்றேன்னா ஆண்டுமானம். இப்ப கிமு கிபின்னு சொல்றது ஒரு ஈரா, கிமு கிபின்னு சொல்றது ஒரு ஈரா, ஆண்டுமானம் தமிழ் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப குரோனாலஜி அந்த கால அளவு அந்த முறைமைகள்ல இது ஈரா ஆண்டுமானம் அப்படின்னு. அப்ப யானை ஆண்டு ஒரு பெரிய நிகழ்வாக இருந்ததுனால அந்த நிகழ்வை வச்சு 1வது வருடம் 2வது வருடம் 3வது வருடம் விளங்கிட்டா அப்படின்னு எப்படி வரும்? யாமு யாப்பி விளங்கிட்டா, யாமு யாப்பி மாதிரி எடுத்து வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வருடம் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் யானை ஆண்டுல. யானை ஆண்டு 40வது வருடம் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். இப்ப யானை ஆண்டு என்ற நிகழ்வை குர்ஆனும் என்ன செய்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வா என்ன செய்து சொல்லி காட்டுது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். எப்படி சொல்லி காட்டுதுன்னா ரசூலுல்லாஹ் அதை சொன்னது நிச்சயமாக மக்கத்து காவிர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏன்னா நபி அவர்கள் விவரமாக சொன்னார்கள், அவர்களுக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு விவரமாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்தே இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா கஅஸ்ஃபிம் மஅகூல், மெல்லப்பட்ட வைக்கோல்களை போன்று அவர்கள் ஆனார்கள். ஒரு டீடைல்ஸ் இது பார்க்காதவர்கள் அளவுக்கு சொல்ல கஷ்டம். இரண்டாவது சொல்றாங்கன்னா தைரன் அபாபீல், கூட்டம் கூட்டமான பறவைகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி தர்மீஹிம் பிஹிஜாரா, கற்களை அவர்களுக்கு எரிந்த சுடப்பட்ட கற்கள். இவ்வளவு என்னது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நிச்சயமாக அது அவர்களுக்கு என்ன செய்யும்? ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தும். இன்னொரு வகையில யானை அந்த சம்பவம் என்ன இதை ஏற்படுத்த தெரியுமா? அல்லாஹ் தஆலா மக்கத்து காஃபிர்களோட உள்ளத்துல மக்காவுடைய கஅபத்துல்லாஹ்வுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால ஒரு சூறால சொல்ற நேரத்துல ரசூல் மக்களுக்கு சொல்ற நேரத்துல வஹாதல் பலதில் அமீன், பாதுகாப்பான இந்த ஊரின் மீது சத்தியமாக நேரத்தில் மக்களுக்கு சந்தேகம் இருந்துக்குமா? பாதுகாப்பு தான் இந்த ஊரு. நாங்களே ஒதுங்கிய நேரத்திலும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? டோட்டலாக பாதுகாத்த ஒரு 360 சிலை இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? பாதுகாத்தான். அதனால நினைச்சிடக்கூடாது எங்கேயாவது ஒரு சுனாமி அப்படி இப்படி அடிச்சு ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தில் ஒரு குரோஸ் நின்றுட்டு அல்லது ஒரு அவருடைய கபர் பாதுகாக்கப்பட்ட பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோமா இல்லையான்னு சொல்லக்கூடாது. 360 சிலையும் என்ன செஞ்சுக்குது? பாதுகாக்கப்பட்டு தான் நிற்கும். அதெல்லாம் ஆதாரம் எல்லாம் இல்லை. 360 சிலை இருக்கக்கூடாது, நான் பாதுகாத்தேன்னு நல்லா என்ன செய்யறான் சொல்றான். எனவே வெற்றி தோல்வி என்றதை வச்சு நான் ஹக்கா பாத்திலான்னு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு உள்ளத்துல ஏற்படுத்துறான். அப்ப என்ன அவங்க முடிவுக்கு வராங்க? காபத்துல யாருடைய செக்யூரிட்டி இருக்குது? இறைவனுடைய. அதுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவதற்கான ஒரு முன்னுரை இது. ரசூலுல்லாஹ் போவாங்க, அபாபில் பறவை வராது. ரசூலுல்லாஹ் 360 சிலைகளை உடைப்பார்கள், அபாபில் பறவை என்ன செய்யாது? வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க அறிவிப்பெல்லாம் செய்வாங்க, அபாபில் பறவை என்ன செய்யாது? வராது என்பதற்கான முன்னுரை இது. அதற்கான முன்னுரை. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க செக்யூரிட்டி, அப்படி ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ள போனாங்க, சிலைகளை உடைச்சாங்க, அறிவிச்சாங்க, எதை காண? அபாபில் பறவை காண. இது வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் இதனை இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ்களை முந்திய பிரச்சாரத்துக்கு சொல்லவே இல்லை. தாவா செஞ்சாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, கூட்டம் கூட்டமாக நுழைஞ்சாங்க, தனித்தனியாக நுழைஞ்சாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சாங்க. என்றைக்கு சரியான ஃபுல்லாக நுழைஞ்சாங்க? மக்கா வெற்றியில. மக்கா வெற்றியில கூட்டம் கூட்டமாக நுழைஞ்சாங்க. ஏண்டா அவங்களுக்கு பெரிய ஒரு ஆதாரமாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்ல நிற்கிறாங்க, மரண தண்டனை கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க, சிலைகளை உடைச்சாங்க, அபாபில் பறவை என்ன காணம். அதுதான் அல்லாஹ்வுடைய நஸ்ருல்லாஹ்ன்றது, அல்லாஹ்வுடைய உதவி. அதனால அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உதவியை ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அப்படின்னா அது வரைக்கும் ஏன் சோதிச்சா? அதுக்கு தான் லைஃப். உதவி ரெடி அங்க அல்லாட்ட. எந்த உதவியை எங்க ஏற்படுத்தணும் என்பதற்கு 100 வருஷத்துக்கு முந்தி ஒன்று அல்லாஹ் வச்சிருப்பான். ஒன்று இருக்குமாங்க, நமக்கு தெரியாம இருக்கு. அந்த சம்பவம் நம்மளுக்கு ஆதாரமா நடந்திருக்கும், ஆனா அல்லாஹ் அதை லேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்? நம்ம தயாராகணும். அதுக்கு முன்னால நாங்களும் காவிர்கள் உண்டா மாறிட்டோம்டா. அதுக்கு முன்னால என்ன இருக்கிற சோதனையெல்லாம் தாங்க நம்ம 2 பேரும் உண்டா வாழ்ந்துருவோம்னா அப்புறம் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யாது? வராது. அல்லாஹ்வுடைய உதவி டைமுக்கு வரும் அது. ஆனா அவங்க மத்தா நஸ்ருல்லாஹ் அவங்க எல்லாம் கேட்ட கேள்வி என்ன? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அல்லாஹ் இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், இந்த பக்கத்தில் அண்மையில இருக்குது அப்படின்னு. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய உதவிக்கு ஒரு முகாந்திரமாக அமைஞ்சது இந்த யானைப்படை சம்பவம். இதுல ஒரு லைஃபான ஒரு செய்தி, அதாவது அது பலகீனம். அதை அதை சொல்வதனால ஒரு என்ன
ஒரு ஒரு அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு அது இதை என்ன செய்யாது, இமேஜை ஏற்படுத்தாது. அதனால் அந்த செய்தி நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்லது. என்னன்னு சொன்னால், அந்த அப்ரஹா வந்து பேசுகிறது, அப்ரஹாவுடைய அந்த தூதுவர் வந்து பேசுகிறது யாரோட, அப்துல் முத்தலிப்போட. அப்போ அவர் வந்து ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போதானா, இல்லை இவர் போய் பேசுகிறது, நான் ஒட்டகத்தை எடுக்கத்தான் நான் என்ன செஞ்சேன், நான் வந்தேன். அப்போ காபத்துல்லா இது நான் ஒட்டகத்தின் ரப்பு, காபத்துல்லாவோட ரப்பை என்ன செய்வான், அல்லாஹ் என்ன செய்வான், பார்த்துக்கொள்வான்னு சொன்னதாக வரக்கூடிய செய்தி வந்து என்னது, ஆதாரமற்ற ஒரு பலமான செய்தி இல்லை, ஆதாரமற்ற ஒரு செய்தி. விளங்கிட்டா? இந்த செய்தியை என்ன செய்வாங்க, சொல்வார்கள். ஆனால் மக்கள் வந்து அப்படி வீரமற்றவர்களாக இருந்ததெல்லாம் இல்லை. அவங்க வந்து என்ன செய்வாங்க, சின்ன விஷயத்துக்கும் யுத்தம் செய்யக்கூடிய தைரியத்தில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். இது ஒரு வீரமற்ற ஒரு தன்மையை, ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையை என்ன செய்யுது, கொடுக்குற மாதிரி இருக்கு. இதை கேட்டுப்போட்டு நம்மளும் கொஞ்சம் பேர் என்ன செய்யலாம், பள்ளியோடைக்கு வரட்டோம்ல, அது அல்லாஹ் ரப்பு பார்த்துக்கலாம், நான் வாகனத்தை எடுக்க வந்து என்னது சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு அது ஒரு முன்மாதிரியாக எடுத்து. விளங்கிட்டா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைட். இரண்டாவது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ யானை ஆண்டு பிறந்தார்கள். எத்தனை மாதம், எந்த மாதத்தில் பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல் அப்படி என்று வரலாற்றில் ஒரு சிலர் சொல்கிறார்கள், ரமலான் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள், இன்னும் வேற மாதங்களையும் சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல மிக முக்கியம் அறிவிப்பால் வருஷம் பார்க்கறது, பிறந்தநாள் கொண்டாடிக்கிறதுனால, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுனால வரலாற்று ரீதியாக நம்ம என்ன சொல்லணும்னா, ரசூலுல்லாஹ் ரமலானில் பிறந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல்ல பிறந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு மாதத்தில் பிறந்துதான் ஆகணும், பிறந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எப்போ நம்ம இதை கொஞ்சம் அழுத்தமாக மார்க்க ரீதியான ஒரு வேலை நீங்கள் செய்கிற நேரத்தில் அது வெறும் வரலாற்று செய்தி அல்ல. அப்போ நேரம் எங்கே போகுது, அல்லாஹு தாலாவுடைய அந்த என்னது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட போகுது. அப்போ நம்ம உறுதியாக பார்ப்போம். அதனால ரபியுல் அவ்வல் என்பது அறிவிப்பால் வரிசை ரீதியாக நிரூபிக்கப்பட்ட செய்தி அல்ல. ரபியுல் அவ்வல் சொல்றது வரலாற்று ரீதியாக பிழை இல்லை. ஆனால் 100% மார்க்கத்தோடு சம்பந்தப்படுறதுன்னா சந்தேகமர இருக்கணும், ஐயமர இருக்கணும். அந்த மாதிரி அறிவிப்பால் வரிசையோடு என்ன செய்யலை, அது வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை பிறந்தது ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் சொன்னா உலித்து என்னது ஃபீ ஹுலித்து, நான் அந்த நாளில் தான் என்ன செய்தேன், பிறந்தேன், திங்கக்கிழமை தான் என்ன செய்தேன், பிறந்தேன். எனவே மாதமே நிரூபிக்கப்படலைன்னா டேட் பார்த்துக்கோங்க, சரியா? அதே போல ரசூலுல்லாஹோட மரணமும் ரபியுல் அவ்வல்ல தான் நடந்தது என்பது ப்ரூஃப் இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கோ. சிலர் அதையும் சொல்லுவாங்க, அதுவும் நிரூபிக்கப்பட்ட செய்தி இல்லை. ரபியுல் அவ்வல்லும் நடந்து என்ன செய்யலாம், இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் அதில் இருக்குது. ஆனால் திங்கக்கிழமை மரணித்தார்கள் என்பது ஆதாரபூர்வமான செய்தி. பிறந்தார்கள், மரணித்தார்கள் அப்படி என்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. ரைட். அடுத்ததாக ரசூல், நான் இந்த பிறப்பு சம்பந்தமாக இன்னும் நிறைய என்ன செய்யலாம் சொல்லலாம், முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்றேன். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிறப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு சில குராஃபாத்தான நம்பிக்கை இது. அதுல உண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்புள் கொடி அறுபட்டவர்களாக பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பிறந்தால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படி பிறந்தால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கணவனே இல்லாமல், தந்தையே இல்லாமல் என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். ஆனால் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. மக்து அசுர்ரா, விளங்கிட்டா? இந்த சுர்ரா வந்து என்னது, அதாவது இந்த தொப்புள் கொடி அறுபட்டவராக பிறந்தார்கள் அப்படி என்று சொல்றது அடிப்படையற்ற ஒரு செய்தி. அடுத்ததாக உலித மக்தூனன், ஹத்னா செய்யப்பட்டவராக என்ன செய்தார்கள், பிறந்தார்கள். யாராவது ஹத்னா செய்யப்பட்டவரா பிற கேள்மா வாய்ப்பு இருக்குதா? ஹத்னா செய்யப்பட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு, இந்த செய்தி ஆதாரபூர்வம் பண்ணுவீங்களே, மற்றவர்கள் யாராவது ஹத்னா செய்யப்பட்டவரா பிறகு வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. விளங்கிட்டா? ஹத்னா, அதாவது ஹத்னா செய்யறன்றது ஒரு அங்க உள்ள ஒரு தோழை நம்ம எடுக்கணும், அப்படித்தானே? அது இல்லாத நிலையில் பிறக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப அதனால கேள்வி வரும், ஹத்னா செய்யப்படுற இடம் இல்லாம பிறந்திக்கிறாரு, ஹத்னா செய்யணுமா, என்ன ஃபத்வா, அப்படி கேள்வி வரும். விளங்கிட்டா? அப்ப அந்த நேரத்தில் தேவையில்லை. அந்த நேரத்தில் என்ன, ஒருத்தருக்கு வந்து நகம் நீக்கப்பட்ட நிலையில பிறக்கிறார், நகம் வெட்டணுமான்னு கேட்டா அதான் இல்லையே. விளங்கிட்டா? அதே மாதிரி ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கேள்வியாகவும் உங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அப்படி வந்தா நீங்க என்ன சொல்லணும்டா, ஹத்னா செய்யப்படுற பகுதி இல்லாத ஒரு நிலைமையில் ஒரு ஆள் மரணிக்கிறாராக இருந்தால் அர்த்தம் என்ன, ஹத்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பிறந்தால் அப்படி நிறைய பேர் இன்றைக்கும் பிறக்கிறாங்க. பிறந்தால் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அப்படி பிறக்கிறாங்க. எது ஒரு சிறப்பையும் என்ன செய்யாது, காட்டாது. அது ஒரு சிறப்பையும் காட்டாது. அடுத்தது என்ன என்று சொன்னால், அப்ப இது ஆதாரமற்ற செய்தியும் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவராக பிறந்தார்ன்றது ஆதாரமற்ற செய்தியும் தான். அடுத்து ரசூல் அங்க பிறக்கிற நேரத்தில் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயிற்றிலிருந்து ஒரு ஒளி போனதாகவும், அதுபோல சிரியாவுடைய அந்த பகுதிகள் எல்லாம் ஒளிர்ந்ததாகவும் ஒரு செய்தி என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இதுவும் அடிப்படையற்ற ஆதாரமற்ற செய்திகள்ல உண்டு. விளங்கிட்டா? அதெல்லாம் இல்லை, ஆனால் சும்மா சொல்லுவாங்க, ஆனால் ஆதாரமற்ற செய்தி. ரைட். இவைகளெல்லாம் வந்து என்னடா, கொஞ்சம் வரலாற்றோடு சம்பந்தப்பட்டாலும், வரலாறு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது விட்டா, வரலாறு என்று ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் ஒரு சில விஷயத்தோட பாதிக்குது. என்ன இது, என்னத்துக்கு சொல்றதுண்டா, ரோம பாரசீகம் வீழ்ந்து விடும் என்ற முன்னறிவிப்புக்கு சொல்றது. இது ரோம ஆட்சி என்ன செஞ்சிடும், ரோம்
அது கீழே விழுந்துரும், அதுக்கான முன்னறிவிப்பு ஃபெஸ்டிகல் லைட் போயிட்டு அப்படி என்பதற்காக என்னது இது சொல்லக்கூடிய செய்தி தான். அதனால தான் நம்ம ஆதாரம் இல்லாமல் அதை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரைட். அடுத்த மிக முக்கியமான என்னன்னு சொன்னால் அபூ லஹபுடைய சம்பந்தப்பட்ட செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனேயே இந்த நன்மாராயத்தை கொண்டு போய் சொல்றது யாரு? அபூ லஹபுடைய அடிமை பெண்ணாக இருந்தவங்க. பேர் என்ன? அந்த அளவு டீடைல்ஸ் எல்லாம் போகக்கூடாது, சொல்லுங்க. சுவைபா. பேர் என்ன? சுவைபா. சுவைபா வந்து செய்தியை பேர் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொன்ன உடனே அபூ லஹப் அவங்கள என்ன செய்யறாங்க, விடுதலை செய்தார். சுவைபாவை விடுதலை செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவைபா என்ன செஞ்சுக்கிறாங்க, பால் ஊட்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க. அது போல அபூ சலமாவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, பால் ஊட்டிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு நல்ல சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என் தங்கச்சியை திருமணம் முடிச்சுக்கங்கன்றாங்க. சொந்த தங்கச்சியை திருமணம் முடிச்சுக்கங்கன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னது அவ துஹிப்பீன தாலிக், அந்த மாதிரி நான் மறுமணம் முடிக்கிறது உங்களுக்கு விருப்பமா, இன்னொரு திருமணம் முடிக்கிறது உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டாங்க ரசூல். அப்போ ரசூலுல்லாஹ்களுக்கு தெரியும் பெண்களுக்கு என்ன என்றைக்கும் வரலாற்றில் சஹாபா பெண்கள்லாம் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தில் எல்லா பெண்களும் இப்படி தான் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கல, அவ துஹிப்பீன தாலிக் உங்களுக்கு விருப்பமான்னு கேட்குறாங்க. கேட்டோடனே என்ன அவங்க பதில் சொன்னா, லஸ்து லக்க பிமுக்லியா, ஏற்கனவே நான் தனியாக இல்லையே, ஏற்கனவே நீங்கள் 2-3 திருமணம் முடிச்சு தான் இருக்கிறீங்க, அதனால என்னோடு முஷாரக்கா பண்றதுல எனக்கு மிகவும் விருப்பம் என் தங்கச்சி தான். ஏனண்டா எனக்கு ஒரு கேள்வி பட்டுச்சு, நீங்க அபூ சலமாவுடைய மகள் ஜைனபை முடிக்க போறதா செய்தி வந்துச்சு. பொய் செய்தியை ரசூலுல்லாஹோட வீட்டில் கொண்டு வந்து சேர்த்திக்கிறாங்க. பொய் செய்தி ரசூலுல்லாஹோட வீட்டுக்கு அண்டைக்கு இப்படி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹோட மனைவிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா பார்த்துக்கங்க இன்றைக்கு எப்படி இருக்கும். ரசூலுல்லாஹோட மனைவிக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் கற்பனை பண்ணாத செய்தி உண்டு. என்ன, ஜைனபை முடிக்க போறாங்களா அபூ சலமாவோட மகள் அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி நான் முடிப்பேன், அவங்க வந்து இப்போ நான் உம்மு சலமாவை முடிச்சுக்கிறேன், அபூ சலமா மரணிச்ச பின்னால அவங்களோட மனைவியாக இருந்தோட உம்மு சலமா முடிச்சுக்கிறேன், அபூ சலமாவோட புள்ள தான் ஜைனப், அப்படியே நான் முடிக்கக்கூடாது. அப்போ ஏன்னா நான் வளர்க்கிற புள்ள பது, அப்படியே இல்லாட்டி நான் முடிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, அபூ சலமாவுக்கும் எனக்கும் சுவைபா பால் ஊட்டிக்கிறாங்க, அபூ சலமாவுக்கும் எனக்கும் அப்ப எனக்கு மகன் மாதிரி பால் ஊட்டிக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது சீரா. எங்க போய் முடியுது, வரலாற்றில் போய் முடியுது. ரசூலுல்லாஹோட மனைவிமாருக்கு தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார்கிட்ட பால் குடிச்சாங்கன்னு சொல்லி. எனவே இப்போ எப்படி உம்மு ஹராம் ரதியல்லாஹு மஹரமா இல்லையான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் யார்கிட்ட பால் அருந்தினார்கள் விஷயம் என்னது தெரியாது. இதான் நிலைமை, அன்றைக்கு இருந்த நிலைமை அதுதான். இன்றைக்கு தாயிட்ட பால் அருந்தல் என்ற விஷயமே எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு ஆள்கிட்ட பால் அருந்தல விடுங்க, நான் தாயிட்டையே பால் அருந்தலை ஏண்டா இல்லை, யாரு குட்டி பால் தான் வாழ்க்கை ஓடுது. அன்றைக்கு யார்கிட்ட பால் அருந்தினோம்ன்ற விஷயம் என்னது தெரியாது. இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க போயிருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்போ என்ன இங்க முக்கியமா தெரிஞ்சு ஹம்சா ரலியல்லாஹு பால் ஊட்டிக்கிறாங்க, அபூ சலமாவுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க. அப்போ இது வயசு ஒருத்தர் வயசு குறைய கூட இருக்கலாம், ஆனா அவங்க உசுரோட தான் இருக்கிறாங்க. யாரு, சுவைபா, அவங்க பால் ஊட்டிக்கிறாங்க. இதுல ஒரு செய்தியை சொல்லிக்கணும், சஹீஹுல் புகாரி வந்து குர்ஆனோட முரண்படுகிறது, அதனால வந்து இமாம் புகாரி மனிதர் தான் என்று இதன் மூலமாக நிரூபிக்கிறது. நாம ஏற்கனவே அவரை நபி என்று நினைச்ச மாதிரியும் இப்பதான் இவங்க மனிதர் நிரூபிக்கிற மாதிரியும் சரியா ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி முடிவுகள் எப்படி முடியும் என்றால், புகாரில் வர செய்தி எப்படி முடியும் என்றால், அதாவது உர்வா சொல்றாரு, அந்த செய்தியில உர்வா சொல்றாரு, அவருடைய குடும்பத்தில் ஒரு சிலர் சொன்னார்கள், நான் அபூ லஹபை கனவுல கண்டேன், அபூ லஹபை கனவுல கண்டேன். அப்போ அபூ லஹப்ட்ட கேட்டேன், நீங்க எனக்கு இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. உங்களை பிரிஞ்ச பின்னால நான் எந்த ஹைர்லையும் என்னது இப்போ இல்லை, நான் வந்து நரகத்திலே என்ன செய்கிறேன் இருக்கிறேன். என்றாலும் கூட எனக்கு நான் சுவைபாவை விடுதலை செய்தேன் பாருங்க ரசூலுல்லாஹ்வோட பிறப்பால, அதனால எனக்கு ஒரு அளவுக்கு என்ன தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு பெருவிரல் அளவுக்கு அப்படி ஒரு விரல் அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இதைத்தான் அந்த மற்ற சகோதரர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிறந்தநாள் கொண்டாடலாம்ன்றதுக்கு இது ஆதாரம். அபூ லஹப் கொண்டாடினார் விளங்கிட்டா. அபூ லஹப் வந்து என்னது இந்த அதாவது இப்படி விடுதலை பிறந்த நாள் தான் விடுதலை செஞ்சாங்க, எனவே அது ஒரு ஆதாரம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க. இதை விட அக்கீக்காவை ஆதாரமாக காட்டிக்கலாம், ஏன் அது பிறந்ததுக்கு தான் அது கொடுக்கிறது, நம்ம பேசுறது அடுத்த வருஷத்தை சரியா. அப்ப இப்படி கொடுத்தார்கள் இது ஆதாரமா சொல்வார்கள். இதை எடுத்து காட்டி என்ன சொல்றாங்கன்னா, அபூ லஹபுக்கு தண்டனை குறைக்கப்பட்ட செய்தி குர்ஆனோட முரண்படுதா இல்லையா, தப்பத் யதா அபீ லஹபி வதப் அப்படி குர்ஆன்ல வருது, முரண்படுதா இல்லையா. இமாம் புகாரியே அதை ஆதாரமாக கொண்டு வரல. முதலாவது இமாம் புகாரி செய்தி எல்லாம் சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாங்கன்னா, கால உர்வா சொன்னாரு ஹதீஸ் அல்லது
உருவாவுடைய கூற்றா கொண்டு வராரு. இமாம் புகாரி சஹீஹ் என்பதற்காக மட்டுமல்ல சஹீஹுல் புகாரில கொண்டு வருவாரு. இப்போ குர்ஆன் வசனத்துல சஹீஹ் லைஃப் இருக்குதா? அப்போ குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்தாரு புகாரில், இது சஹீஹானது லைஃபானது காட்டுறதுக்கா? நான் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும்தான் இந்த புகாரிலே கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ குர்ஆன் வசனம் புகாரில் எந்த குர்ஆன் வசனம் வருதோ அதெல்லாம் என்னது சஹீஹ், எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் லைஃப், அதுக்காக கொண்டு வந்தாரு. அதுக்கு கொண்டு வரல புகாரில. அவர் சஹீஹ் ஹதீஸ் என்று எதையாவது அறிவிப்பால் வரிசையோடு கொண்டு வந்தால் அது என்ன சஹீஹ். அது அல்லாம குறிப்பு சொல்லுவாரு, தலைப்பு சொல்லுவாரு, அந்த அறிஞர் சொன்னான்னு ஒரு குறிப்பு என்ன செய்வாரு சொல்லுவாரு, இந்த கருத்து சொன்னான்னு ஒரு குறிப்பு ஒரு தஃப்சீர் சொல்லுவாரு. அதுல லைஃபும் இருக்கும் சஹீஹும் இருக்கும். அதுல லைஃபும் இருக்கும் சஹீஹும் இருக்கும். குரங்குகள் விபச்சாரம் செய்தன, அதற்கு குரங்கு விபச்சாரம் செய்தது, கல் என்ன செஞ்சது, ரெண்டு எல்லா குரங்கும் சேர்ந்து எரிந்தது என்று அம்ர் இப்னு மைமூன் என்பவர் சொன்னார். அப்படி என்றத செய்தியை வச்சுட்டு குரங்கு விபச்சாரம் செஞ்சு செய்தி எதில் இருக்குது சஹீஹுல் புகாரிக்கு ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிறார். இமாம் புகாரியே அதை ஏற்றுக்கொள்ளல. இமாம் புகாரியே அம்ர் இப்னு மைமூனுடைய செய்தி ரசூலுல்லாஹ்வோட தொடர்புபட்டதா அவரோட தொடர்புபட்டதா? ஜாஹிலிய காலத்தோடு அவரோட தொடர்புபட்டது. ஏன் அவர் அந்த செய்தியை கொண்டு வந்தாருன்னா, அம்ர் இப்னு மைமூன் வந்து ஜாஹிலிய காலத்தை சேர்ந்தவர், அந்த அறிவிப்பாளர் வந்து யாரோட சேர்ந்தவர் ஜாஹிலிய காலத்து. இல்லாட்டி இந்த செய்தி எங்க கொண்டு வந்திருக்கணும் தெரியுமா? குற்றவியல் பாடம் இது, அதுல கொண்டு வந்திருக்கணும். அதுல கொண்டு வரல இமாம் புகாரி இந்த செய்தியை. கல்லெறிஞ்சு கொள்ளணும் என்ற பாடத்துல இதை கொண்டு வரல இமாம் புகாரி. ஏன் கொண்டு வரல? அவருக்கு தெரியும் இது சரி வராதுன்னு. இதை அங்க அவர் கொண்டு வரல. எங்க கொண்டு வரனா ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலம் சம்பந்தமான இவர் வந்து ஜாஹிலிய காலத்தை அடைஞ்சவர் என்பதற்காக செய்றார், கொண்டு வராரு. இமாம் புகாரியினுடைய பார்வையிலேயே இது நிராகரிக்கத்தக்க செய்தி. எது அந்த உள் அர்த்தம் இருக்குது, அவருடைய அறிவிப்பால் வரிசையோடு சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் என்னது நிராகரிக்க. ஆனா அம்ர் இப்னு மைமூன் ஜாஹிலிய காலத்தை என்ன செய்தவர் அடைந்தவர் என்பதற்காக கொண்டு வந்தார். அதனால புரிஞ்சுக்கங்க, இமாம் புகாரில கொண்டு வந்த எல்லாமே சஹீஹ் என்பதற்காக கொண்டு வரல. ஹதீஸ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிப்பாளர் வரிசையோடு சொன்னார். ரெண்டு நிபந்தனை, ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டதா இருக்கணும், அறிவிப்பாளர் வரிசையோடு சொன்னதா இருக்கணும். சொன்னால் இமாம் புகாரியோட பார்வையில் என்ன அது சஹீஹ், அது சஹீஹ் என்பதுதான். மற்ற செய்தி எல்லாம் குர்ஆன் வசனம் கொண்டு வருவாரு, தலைப்பு கொண்டு வருவாரு, எல்லாம் கொண்டு வருவாரு. அதுல அர்த்தம் என்னது இல்லை, இது அல்ல. ரைட். இப்போ இந்த செய்தியில என்ன நாங்கள் புரிஞ்சுக்கொள்றோம் என்று சொன்னால், இதுவும் ஒரு வரலாற்றுக்காக கொண்டு வந்ததே தவிர, இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதுக்காக கொண்டு வந்ததே தவிர ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட செய்தி அல்ல. அதை பிரிச்சு என்ன செய்யறாரு, அதை சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் ஹலீமத்து ஸஅதியா. நாலாவது என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு பாலூட்டிய தாய்மார்கள்ல நமக்கு பேர் பாடமானது யாரு? ஹலீமத்து ஸஅதியா. இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா, சஹீஹுல் புகாரியிலேயோ முஸ்லிமிலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய் ஹலீமத்து ஸஅதியான்றலாம் எங்க என்ன செய்யல வரல. தெளிவா வந்தது யாரு? சுவைபா. நமக்கு பிரபல்யமானது ஹலீமா. தெளிவா வந்திருக்கிறது சுவைபா. சரியா? நமக்கு பிரபல்யமானது யாரு? ஹலீமத்து ஸஅதியா. எப்படி பிரபல்யம் ஆயிடுச்சு? இங்கதான் நீங்க மிக முக்கியமான விஷயம். நம்ம அறிவை தேடுறதை விட நிறைய பயான் கேட்டிக்கிறோம். நம்ம அறிவை தேடுறதை விட நிறைய பயான் கேட்டிக்கிறோம். ஏன் சுவைபாட சம்பவத்தை ஒரு அவருக்கு சொல்லலாமா? சொல்ல இயலாது. ஹலீமத்து ஸஅதியாடத்தை சொல்லலாம், உருக்கமாக கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். அந்த செய்தி எதுக்குமே ஆதாரம் இல்லை, அந்த செய்தி எதுக்குமே ஆதாரம் இல்லை. வரலாற்று ரீதியாக நிரூபிக்கலாம். ஹலீமத்து ஸஅதியா என்ற பெயர் இருந்ததோ இல்லையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தியாரு பனி சஅத், பனு சஅத் என்ற அந்த தூர பகுதியில் இருந்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெண்மணி என்ன செஞ்சா, எடுத்துட்டு போனா பால் ஊட்டுவதற்கு. அது நிரூபிக்கலாம் ஹிஸ்டாரிக்கலி, வரலாற்று ரீதியாக தாரீഖியன். அந்த பெண்மணியுடைய பேர் ஹலீமா, அந்த பெண்ணுடைய பேர் ஹலீமா. இது ஓகே. ஆனால் இது எதுக்கு எதுல ஆதாரம் இல்லை? புகாரிலேயோ முஸ்லிம்லேயோ ரசூலுல்லாஹ் சொன்னதாகவோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி சகோதரி என்ற ஒரு சகோதரி வந்ததாகவோ, ஷைமா என்ற ஒரு சகோதரி வந்ததாகவோ ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் இல்லை. ஆனால் வரலாற்று ரீதியாக உலக வரலாற்றிலேயே ஒரு வரலாற்று பால்குடி சம்பந்தமான ரசூலான வரலாற்றில் மிக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம். உலகத்தோடு ஒப்பிட்டா ஹிஸ்டாரிக்கலி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஹலீமத்து ஸஅதியா பால் அருந்தினான்னு சொல்லலாமா இல்லையா? அவர்கிட்ட பால் அருந்தினான்னு சொல்லலாம். ஆனால் எதை நம்ம சொல்லக்கூடாது தெரியுமா? இந்த தேவையில்லாமல் கொஞ்சம் அதை ஏற்றி சொல்லுவோம் பாருங்க, அதெல்லாம் ஆதாரம் இல்லாத செய்தி. என்ன, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ரசூலுல்லாஹ்வை புறக்கணிச்சாங்களாம். அவங்க வந்து என்னது, இவர் அநாத குழந்தை, இதை ஏற்றுக்கணும். பால் செவிலித்தாய் என்று தான் வாருது, அநாத குழந்தை தான் எடுத்துகிட்டு போகணும். எதுக்கு வந்தாங்க? வந்ததே வந்து கவனிப்பாரற்ற பிள்ளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வந்துட்டு அநாத குழந்தைன்னு விட்டுட்டு போனாங்களா? அப்போ என்ன, பால் குடிக்கிறதுக்கு எல்லாரும் இருந்து தாய் தந்தை இருந்து ஒரு ஃபேமிலியில் எடுத்துட்டு யார் கொடுப்பாங்க? அதான் எல்லாம் இருக்கிறாங்களே, முதல் பிள்ளை. ரெண்டாவது என்ன, மற்ற வேற உரைகள் என்ன சொல்லிக்கிறது, ரசூலுல்லாஹ் உயர்ந்த குலத்திலே பிறந்தாருண்டு, ஆனால் எடுத்துகிட்டு போகல மட்டும் தாழ்ந்த குலம் பிள்ளை. விளங்கிட்டா? அடுத்தது என்னன்னு சொன்னால், அது என்னத்துக்கு சொல்றது தெரியுமா?
அப்போ முடிவில் வந்து கடைசியில் அந்த என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துட்டு போய் புறவு பரக்கத்து வந்தது என்ற மாதிரி சொல்றதுக்கு தான் அந்த செய்தியில வாரத்தை தான் சொல்றாங்க. ஆனால் அவைகள் எதுவுமே என்னது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட செய்தி. நான் ஹலீமத்து சாதியா என்று சொல்லி ஒரு ஆடியோ ஒரு 25-30 நிமிஷம் பேசியிருக்கிறேன். அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு எந்த ஆதாரமும் என்னது இல்லை. அப்படி ஒரு பெண்மணி இருந்ததாக வரலாறு சொல்லுது. ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கும் என்னது எந்த ஆதாரமும் இல்லை. ஹலீமத்து சாதியாவோட சம்பந்தப்பட்ட செய்தியில் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக அந்த வரலாற்றில் வந்த செய்தியில ஒரு செய்தி தனியாக வருது. ஆனால் அந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஹலீமத்து சாதியாவோட சம்பந்தப்பட்டதாகவோ ஏதோட சம்பந்தப்பட்டதுன்னு அதில் வரல. எப்படி வருதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சிறிய வயதில் சின்ன பிள்ளைகளோட விளையாடிக்கின்றது. அந்த டைம்ல எனக்கு என்னது இதயம் பிளக்கப்பட்டு நடந்த அந்த செய்தி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஆனால் அதில் எது வரல, ஹலீமத்து சாதியாவோட வீட்டில் இருக்கிற நேரத்தில் அல்லது தியாரு பனி சாது நேரத்தில் எந்த சப்ஜெக்ட் என்ன செய்யல வரல. அடுத்து இன்றைக்கு நீங்க தாயிஃபு போனீங்கன்னா ரசூலுல்லாஹ் வளர்ந்த இடம் இதுதான், பால்குடியோட வளர்ந்த இடம் இதுதான், கொஞ்சம் இடத்த என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் மக்கால் இருக்கிறீங்க, உங்களோட பிள்ளை இவ்வளோ வாகன வசதி வந்த பிறகு கொடுத்து அனுப்புவீங்களா அந்த ஏரியாக்குன்னு பார்த்துங்க. மக்கால் இருந்து அண்டைக்கல்ல சரியா, தாயிஃப்லேருந்து மக்காக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கீங்க. உங்களோட பிள்ளைய கொடுத்து அனுப்புறீங்க, எந்த ஃபோன் தொடர்பு அது இதெல்லாம் இல்லை. கொடுத்து அனுப்புறீங்க, யாரோ ஒரு குரூப் வந்து எடுத்துகிட்டு போகுது. கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். விளங்கிட்டா? அப்போ அப்படி நடக்கல அது. ஆனால் தியாரு பனி சாதுன்னு சொல்கிற அந்த ஏரியாவை விட தியாரு பனி சாதுன்னு சொல்றது அந்த இடம் மட்டுமல்ல, இன்னும் மக்காவுக்கு நெருக்கமான சில இடங்கள் எல்லாம் உண்டு வரலாற்றில். என்ன செய்யறாங்க அதில் பாரு. எனவே அந்த இடத்துல உள்ள ஒரு பெண்மணியாக இருந்த ஹலீமத்து சாதியா என்றவங்க என்ன செஞ்சிருக்கலாம், பால் கொடுத்திருக்கலாம் என்றது ஒரு பகுதி. அந்த இடத்துல வறுமையாச்சு ஒட்டாமலாம் அந்த டைம்ல பார்த்து மெலிஞ்சிருந்தது. ரசூலுல்லாஹ் பால் கொடுக்கறதுனால தான் என்ன செஞ்சது, பால் நிறைய சுரந்தது, அதெல்லாம் கொளுத்து போச்சு அப்படி இப்படி வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து என்னது அதாவது செய்திகளில் வருது. ஆதாரப்பூர்வமாக நம்ம என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. அப்போ ஏன் மக்கால வந்து என்னது கொலிக்கல, சுவைபா பால் குடிச்சுட்டு வருது, சுவைபா பால் ஊட்டினாங்கன்னு வருது. ஏன் மக்கா கொலிக்கல? அங்கே மட்டும் என்ன செய்யுது, எல்லாம் வளர்ந்து ஒட்டகமெல்லாம் கொளுத்து போகுது. இங்கே ரசூலுல்லாஹ் பால் இருந்துன்னா தெளிவாக புகாரி முஸ்லிம்ல எங்கே வருது, மக்கால. அங்கே நடக்கலையே அதெல்லாம். அது எப்படி அப்பது சொல்லணுமா இல்லையா? அது ரைட். அப்போ அதனால இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு செய்தி, ஆதாரமான ஒரு செய்தி அல்ல. ஆனால் நம்ம வரலாற்று ரீதியாக அதை சொல்றது பிள்ளை இல்லை. அது ஹலீமத்து சாதியா என்ற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டினார்கள். போதும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது, நிறைய என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அடுத்ததாக இதயம் பிளந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. இதயம் பிளந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதயம் பிளந்தது எப்படி, இதயம் பிளந்தது எப்படி? எனவே இது அது கனவு கண்டிக்கிறாங்க சொல்லாங்க. இதயம் பிளந்த மாதிரி கனவு கண்டிக்கிறாங்க. அப்போ இப்போ இதயத்தை பிளக்குறாங்களா? அது இப்போ ஓகே, இப்போ அது இதயம் பிளந்தது. நான் மனுஷன் பிளந்தா சொல்லணும். ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் இதயத்தை பிளந்தார்கள்னா நீங்க மறுக்கலாம். அது எப்படிடா புதுசா தான் என்னது இதெல்லாம் கண்டுபிடிச்சு. யாரு பிளந்தான்னு சொல்ற, மலக்கு வந்து பிளந்தார் அல்லாஹ்வுடைய கட்டளையில. என்ன ஏற்றுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இதுல? அடுத்தது அந்த செய்தி நல்ல முறையில் யோசிச்சீங்கன்னு சொன்னா, விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லக்கூடியதுக்கு முரண்படாத அமைப்பில் அழகா அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனா விஞ்ஞானத்துக்கு துணை போற அமைப்பில் அது அமைஞ்சி. எப்படி சொன்னால், இதயத்தை பிளந்தார்கள் வணங்கிட்டா, அதுல எப்படி வந்திருக்கலாம், திடீர்னு வாய்க்குள்ளால லபக்கண்டு இதயத்தை எடுத்தார்கள் வந்திருக்கலாம் தானே? அப்படியே வந்தது. இதயத்தை பிளந்தார்கள், அப்ப பொழக்கணும், இங்க நீங்க வெட்டி தான் ஆகணும். விளங்கிட்டா? ஹார்ட்டை பிளந்தார்கள், அதுல என்ன செஞ்சாங்க, இதயத்தை எடுத்தாங்க. எடுத்து சும்மா கையில வச்சுட்டு இருக்கல, தங்க பாத்திரத்தில் ஜம்சம் நீர்ல வச்சு அதுல ஒரு அலக்கா, ஒரு அட்டை பூச்சி வடிவில் உள்ள ஒரு லீச் வடிவில் ஒரு சின்ன ஒரு துண்டு. இந்த பகுதி நம்ம கண்ணால காணணும் என்பது அல்ல. எப்படி கண்ணால காணணும் என்பது அல்ல, கண்ணால காண முடியாம 300 முறைக்கு பெருக்கி பார்க்கக்கூடிய அமைப்பிலான உடல் அமைப்புகள் உடம்புல இருக்குதா இல்லையா? மைக்ரோஸ்கோப்பால பார்க்கக்கூடிய அமைப்பில் உதாரணமாக இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய லீச் அட்டை வடிவில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அலக்கன்றது, அது வந்து ஒரு வீக்ல பார்த்தா என்ன செய்யாது, விளங்காதுன்றாங்க. 1 வீக்ல பார்த்தா என்ன விளங்காது, அது பல முறை பெருக்கி பார்த்தா தான் அது இருக்கிறது என்ன செய்யும், விளங்கு. வெற்று கண்ணுக்கு என்ன செய்யாது, விளங்காது. பெருக்கி பார்த்தா தான் காண முடிகிற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒன்று என்றால், இன்றைக்கு விஞ்ஞானம் வந்து இந்த அதாவது HGB ப்ரோக்ராம் சொல்லுறது, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், மனித ஜீனோம்களை எல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் 20-10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறான். இதுல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். எதை கண்டுபிடிக்கிறான், இவன் நல்லவனா எப்படி இருக்கிறான், கெட்டவனா இருக்கிறான், எந்த ஏரியாலேருந்து நடக்குதுன்னு தெரியும் அவனுக்கு. எப்படி குரோமோசோம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் பிரிச்சு மொலக்யூல்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சுது. எது தெரியாது, எப்படி இவன் நல்லவன் ஆகிறான், எங்க இவன் கெட்டவனா, எந்த செல்லில் அது இருக்குது தெரியாது. நான் ஒருவேளை யோசிக்கிறேன், அல்லாஹு ஆலம், அந்த எடுத்த ஒரு பகுதி எடுத்து அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஹாதா ஹப்பு ஷைத்தானி மின்க், இதுதான் ஷைத்தானுக்கு உனக்குள்ள லிங்க்.
பங்கு, ஷைத்தானுக்கும் உனக்குள்ள பங்கு. கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இதுவரைக்கும் விஞ்ஞானம் மைக்ரோஸ்கோப் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அதெல்லாம் தாண்டி என்ன செய்யலாம், இருக்கலாம். அந்த பங்குன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணாங்கன்னு வருது. அது என்னது, ரிமூவ் பண்ணாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை சுட்டி காட்டினாங்க, இங்க தான் தக்குவா இருக்கின்றலாம் சொல்லி, இதயம் க்ரூட் ஆகுறதெல்லாம் இங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அந்த பகுதி என்ன செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் எடுக்கப்பட்டு திருப்பி போடப்பட்டு அது இணைக்கப்பட்டது என்று வந்துட்டோட முடிஞ்சா பரவாயில்ல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த தைத்ததின் அடையாளத்தை நான் கண்டேன் என்றான். இன்றைக்கு தையல் அடையாளத்தை நான் என்ன செஞ்சேன், நான் கண்டேன் என்றான். பொழந்த எல்லாரையும் தையல் அடையாளம் என்ன செய்யும், இருக்கும். பொழந்த எல்லாரையும் தையல் அடையாளம் இருக்கும். இதுக்கு பிறகு ஏன் ஏற்றுக்கல இல்லாது? அப்போ மனிதன் செஞ்சிருந்தா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தா பரவாயில்ல. அது எப்படி இந்த உலகத்தில் இப்ப நடந்தா ஒருத்தர் நம்புவாரோ அந்த அமைப்பில் அது என்ன செஞ்சுக்குது, செய்யப்பட்டிருக்குது. இது நம்புறதுல என்ன பிரச்சனை, இது என்ன சிக்கல்? இப்படி எதுவுமே இல்லாட்டியும் நம்ம நம்ப முடியும். அப்ப அதனால ரசூலுல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட்ல இது என்ன செஞ்சது, நடந்தது. விளங்கிட்டா? அடுத்ததாக அதாவது 5வது, இந்த டைம் போகுதில்லை போல, இப்பதான் அறிஞ்சிக்கிறேன். அதை எனக்கு நான் 8:45 நினைச்சுக்கிட்டு சரியா. எது வரைக்கும் போகலாம்? போகலாம். அடுத்ததாக 5வது முக்கியமான செய்தி என்ன, அபூ தாலிபோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 வயதில் போனாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லுவாங்க. எங்கன்னா ஒன்று ஜோர்தான் அல்லது சிரியா, ஜோர்தான் அல்லது சிரியா. இப்போ ஜோர்தான் ஒரு ஏரியா வச்சுக்கிறேன், இந்த ஏரியா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியா. இப்போ சரியா, அந்த ஏரியா சிரியாவில் வச்சு இங்கே தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஏரியான்னு செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. ரைட். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க யாரோட, அபூ தாலிபோட. வேற யார் இருந்தாங்க அந்த பிரயாணத்தில்? அந்த ஹதீஸை கேட்டவங்களுக்கு தெரியும். வேற யார் அந்த பிரயாணத்தில் இருந்தாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் எல்லாம் இருந்தாங்கன்னு அதில் அந்த செய்தியில் வருது. விளங்கிட்டா? அதில் போகிற சின்ன வயசு, அவங்க எல்லாரும் சின்ன வயசு. விளங்கிட்டா? ரைட். அவங்க போகிறாங்க, போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அப்படி போகிற டைமில் அந்த புஹைரா என்ற அந்த ராஹிப், அந்த மத குரு அழைச்சி அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே ஒரு மேகம் என்ன செய்து நிழலிட்டு கண்டிருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தை கீழே போகிறாங்க. அந்த மரத்துடைய நிழலெல்லாம் யார் சாஞ்சி கட்டிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போனோடனே அந்த நிழல் நிலை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்துக்கு அது மாறிச்சு. அந்த இவர் சொல்கிறார், அந்த மதகுரு சொல்கிறாரு, இவருக்கு எதிர்காலத்தில் ஒரு என்னது, இவர் நபியாக என்ன செய்வார், வருவார். அதனால் நீங்கள் சிரியாவுக்கு என்ன செய்ய வேணும், அவரை கூட்டிக்கிட்டு போக வேணாம், திரும்பி என்ன செஞ்சுருங்க, போயிருங்க. இல்லைன்னா பெரிய ஒரு பாதிப்பு வர கொள்றதுக்கெல்லாம் எனது வாய்ப்பு இருக்குது, நபியுடைய அடையாளமெல்லாம் இவருக்கு இருக்குது என்று சொன்ன நேரத்தில் இந்த செய்தி வரும். இந்த செய்தியை சிலர் வந்து 3/4 மணித்தியால 1 மணித்தியாலமெல்லாம் பண்ணுறாங்க. இது குராஃபத்தான செய்தி. இது குராஃபத்தான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேக் அல்பானி இதை வந்து சஹீஹ்னு சொல்கிறாரு. விளங்கிட்டா? ஷேக் அல்பானி இதை சஹீஹ், இமாம் புகாரி, இமாம் தஹபி சொல்கிறாரு இந்த செய்தி வந்து நிராகரிக்கத்தக்க செய்தி. இமாம் தஹபி சொல்கிறாரு என்ன, இது பிலாலும் அபூபக்கர் எல்லாம் அங்கே எப்போ இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. பிலால் எல்லாம் அங்கே எப்போ விடுதலையானு கேட்குறாங்க. அதில் வருது அந்த செய்தியில். அதுக்கு இவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கடா, பின்னால் வந்து அறிஞர் என்ன சொல்கிறாங்கடா, அது நுழைக்கப்பட்டிருக்குது. அந்த செய்தி என்னது, வேறொரு அறிவிப்பால் வரிசையில் வர செய்தி, சில வேளை ராவி மறந்து என்ன செஞ்சுக்கலாம், அதை நுழைத்திருக்கலாம். எனவே அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்ற அமைப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த செய்தி என்னது, நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இமாம் தஹபி மறுக்கிறாரு. அதே போல கடந்த கால அறிஞர்கள் பல அறிஞர்கள் இந்த செய்தியை என்ன செஞ்சுக்கிறாங்க, நிராகரித்திருக்கிறார்கள். பல விஷயங்களை சொல்லி நிராகரிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னடா, ரசூலுல்லாஹ்வுக்கு மேகம் நிழலாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மேகம் நிழலாக இருந்துச்சு. இப்போ மர நிழல் வந்து ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்பிச்சுன்னு சொன்னால் எப்படி விளங்கிச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு மேகம் நிழலாக இருக்கிற நேரத்தில்? மேகம் தானே நிழலாக இருக்குது. நிழல் இருக்கிற டைமில் நிழல் எப்படி வரும், இன்னொரு நிழல் குரோஸாக எப்படி என்ன செய்யும், அதில் வரும். அப்போ இந்த செய்தியில் ஒரு கற்பனை என்ன செஞ்சுக்குது, கலக்கப்பட்டிருக்குது. அதே போல் இதை வச்சுக்கின்னு கிறிஸ்தவர்கள் இந்த செய்தியை ஆதாரமாக எடுக்கிறது. இது வந்து நல்ல நம்பகமான செய்தி அப்படின்ட்டாங்க. யார்? கிறிஸ்தவர்களே. நம்மகிட்ட தான் படித்தார் முகமது. யார்கிட்ட படித்தார்? எங்கள்கிட்ட தான் என்ன செஞ்சார், முகமது படித்து இந்த குர்ஆன் எல்லாத்தையும் என்ன செஞ்சார், அவர் தான் சொன்னார். அது முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த செய்தி இமாம் திருமிதி ஹசன் என்றார். ஷேக் அல்பானி வந்து இது என்ன செய்கிறாரு, சஹீஹ் என்று சொல்கிறாரு. ஆனால் ஷேக் அல்பானியுடைய ஆரம்ப காலத்தில் இது சஹீஹ் என்று சொன்னது. பிற்காலத்தினுடைய அவருடைய விமர்சனம் மிச்சம் பலமாக என்ன செஞ்சது இருந்தது. ஆனால் இந்த செய்தியை பற்றி அவருடைய தனிப்பட்ட ஆய்வு எனக்கு அதை அதிகமாக பார்க்க கிடைக்கல. ஆனால் இமாம் தஹபி இதை என்ன செய்கிறாரு, அதான் மனாக்கீரான பல நிராகரிக்கத்தக்க விஷயங்கள் உள்ள செய்தி. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ரசூலுல்லாஹ் மிச்சம் ட்ரை பண்ணது யாரு, அபூ தாலிப். ஒரு தடவையாவது சொன்னாங்களா ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை, உங்களுக்கே தெரியும் 11 வயசுல நம்ம சிரியா போக்குள்ள நடந்த சம்பவம் அப்படின்னு சொன்னாங்களா? ஒரு தடவையா ஞாபகம் மூட்டினாங்களா? அழகா ஞாபகம் மூட்டலாம் இந்த செய்தியை. நீங்க தான் பாதுகாத்து என்ன செஞ்சீங்க, கூட்டிட்டு வந்தீங்க, இதை மறந்துட்டீங்களே அப்படின்றாவது என்ன செஞ்சுக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்ன மாதிரி என்னது, இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்டை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. இது குராபத்தான ஒரு செய்தி. சும்மா உருக்கத்துக்காக நிறைய என்ன செய்வாங்க, இதை
நிறைய சொல்லிக்கிட்டு போவாங்க. இது பலகீனமான, அதாவது அடிப்படையற்ற செய்தி. இதை பற்றி சுருக்கமான அறிவிப்பு திரும்பி இதில் வருது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சஹீஹ் முஸ்லிம்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி லா அஅரிஃபு ஹஜரன் பிமக்கா, மக்கால எனக்கு ஒரு கல்லை தெரியும், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் எனக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கல் எனக்கு என்னது தெரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு தான் நபி என்ற விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்தில் இந்த என்னது கல்லு சலாம் சொல்லிக்கின்றது நான் கேட்டிருக்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹ் முஸ்லிம்ல என்னது வரக்கூடிய செய்தி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40க்கு முன்னால் எல்லாரையும் போல சாதாரண மனிதராக இருந்தார்கள் என்று பொத்தாம்பதுவா என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. ஏன்னா இந்த செய்தி என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ்களுக்கு இதயம் பிளக்கப்பட்ட செய்தி. இந்த செய்தியெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. அதை சில அடையாளங்கள் எல்லாம் என்ன காட்டி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த குராபத்தான செய்திக்கு இதுக்கு என்னது எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பல அறிஞர்கள் மறுத்திக்கிறாங்க, விளங்கிட்டா, பல அறிஞர்கள் மறுத்திக்கிறாங்க. நம்ம உண்ட குராபத்து லாய்வன்னு சொன்னோன்னா இது முடிஞ்சுதா அப்படின்னு என்னது அப்படி நினைச்சிடக்கூடாது. இது சும்மா ஒரு விளையாட்டு அல்ல, வரலாறு, விளங்கிட்டா, மார்க்க அறிவு. அப்போ அப்படி படிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடிந்திருந்தது மட்டுமல்ல, இந்த நிலைப்பாடை பல இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹதீஸ் துறையில் எடுத்திருக்கிறார்கள். ஃபத்வாக்கு சொல்லலை, ஹதீஸ் துறையில் அறிவிப்பால் வரிசை விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்திருக்கிறார்கள், நிரூபிக்க முடியும் என்பதனால தான் அதை என்ன செய்கிறோம், நம்ம பேசுகிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது செஞ்ச தொழில் என்ன, முதலாவது செய்த தொழில் ஆடு மேய்க்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனால ஒரு தடவை ஒரு பகுதியால் போய் கண்டிக்கிறாங்க. நபித்தோழர்கள் என்ன, அதாவது அராக் மரத்திலிருந்து என்ன செய்கிறாங்க, பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல கருத்த பழமாக பார்த்து என்ன செய்யுங்க, பிச்சு போடுங்க. நான் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், என்ன கருத்த பழமாக பார்த்து பிச்சு போடுற ரசூலுல்லாஹ் காட்டு. இதுக்கு அதாவது உதாரணமாக நம்மளை கொண்டு ஒரு காட்டு வழியாக விட்டம் பண்ணுவீங்களே, இதில் நல்லா பழுத்த பழமாடு எந்த மரத்தையும் பிடிக்க மாட்டேங்க, எல்லாம் நம்மளோட பார்வையில் நஞ்சு மரம், வணங்கிட்டா. நமக்கு தான் காட்டு வழி தெரியாத லெவலில் தான் போய்க்கிறேன். இப்போ காடே இல்லை, அது வேறு, சரியா. அப்போ இந்த லெவலில் ரசூலுல்லாஹ் ஒரு காட்டு வழியால் போகிற நேரத்தில் கருப்பாக பார்த்து பிச்சு போடுங்கன்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறேன், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்னது எப்படி இது உங்களுக்கு தெரியும், ஆடு மேய்ச்சிக்கிறீங்களா? ஆடு மேய்ச்சவங்க தான் அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, வருவாங்க அப்படின்றது. நம்ம ஆடு மேய்ச்சிக்கிறான்னு கேட்கவே பயப்படுவோம், அந்த லெவலுக்கு தான் உருவாக்கி வச்சுப்போம். ஒருத்தர் பெரிய ஒரு லெவலில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் முந்தைய ஆடு மேய்ச்சிக்கிறான்னு கேட்போமா, கேட்டாலே அவருக்கு பெரிய விஷயம், சத்தமாக கேட்குறீங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கிறது, இப்படியா சவுண்ட் போட்டு இதுக்கு எப்படி நம்ம சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்ட்ட பப்ளிக்காக கேட்குறாங்க, நீங்கள் ஆடு மேய்ச்சிக்கிறீங்களான்னு என்னது கேட்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்னது, வமா மின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம், எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் ஆடு மேய்ச்சி தான் என்ன செய்வார், இருப்பார், ஆடு மேய்த்து தான் அவர் இருப்பார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அப்போ ஆடு மேய்த்து தான் இருப்பு. இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், ஆடு மேய்க்கிறதுன்றது அந்த சமுதாயத்தை வழி நடத்துறதுக்காக என்னது தான் அது ஆட்டை மேய்ச்சிடும். அதுக்கு ஆடை மேய்க்க விட்டுருக்க கூடாது, அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்னது, அந்த மிருகங்களை விட்டா அது ஓகே, அப்படி தான் வைக்கிறாங்க. ஆடு மாதிரியா மனுஷன் வைக்கிறான், சொன்ன மாதிரி போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு நாய் போகுது, ஒரு ஓனாய் போகுது, அதை அழகாக கொண்டு போய் திட்டிக்கும். சில விஷயங்களை மேய்ச்சி பாருங்க, அப்போ விளங்க என்னது. அப்போ அது அதுக்கான ஹதீஸ்ல எல்லாம் என்ன செய்யல, நம்மளா ஒரு கற்பனை என்ன செய்யக்கூடாது, உருவாக்கி கொள்ளக்கூடாது. அப்போ எந்த நபியாக இருந்தாலும் சரி ஆடு மேய்த்திருக்கிறார்கள், எந்த நபியாக இருந்தாலும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். இது ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய முதலாவது. ரசூலுல்லாஹ்ங்களே சொல்றாங்க, நான் மக்காவாசிகளுடைய சில கராரீத்துகளுக்காக, சில கைராத்துகளுக்காக, அதாவது தங்கத்திலேயே பல வெள்ளியில ஆக குறைந்த கணக்கு, அதுக்காக நான் ஆடு மேய்ச்சிக்கிறேன், நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபிகளாருடைய இன்கம், நபிகளாருடைய வரலாறு, அந்த வருமானம் என்ன அப்படின்னு நான் ஒரு தலைப்பில் என்ன செஞ்சுக்கிறேன், தனியாக பேசியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய இன்கம் என்ன, அவருடைய ஆரம்பத்தோட கடைசி வரைக்கும் என்ன வருமானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த அதாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இந்த காபத்துல்லாவுக்கு இந்த கல் எடுத்து கொடுத்துட்டிக்கிற டைமில் திடீர்னு என்ன செஞ்சாங்க, ஒரு இந்த அதாவது வலிக்காக வேண்டி, இந்த கல் வலிக்கிறதுக்காக வேண்டி ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூக்கி என்ன செஞ்சாங்க, இங்கே வச்சாங்க, நிர்வாணம் ஆயிட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி என்ன செஞ்சாங்க, விழுந்தார்கள், மயங்கி விழுந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால ட்ரெஸ் விஷயத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்ததே கிடையாது. இன்னொரு அறிவிப்புல முஸ்னத் அஹ்மத்ல எப்படி வருதுன்னா, நான் நபித்துவத்திற்கு முன்னாலே நுஹீது அனி தஅர்ரி, அதாவது நிர்வாணமாகுவதை விட்டு தடுக்கப்பட்டேன் அப்படின்ட்டு பல அதாவது அறிஞர்கள், அந்த தஹ்கீக் பண்ண அறிஞர்கள் அதை ஹசன் என்ற தரத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நபித்துவத்துக்கு முன்னாலே எனக்கு அப்படி ஒரு அஸ்ரீர் எனக்கு என்ன செஞ்சது வந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியான ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படின்ற ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சு. ஹில்ஃபுல் ஃபுதூல் என்றால் அதாவது ஃபதாலா, ஃபுதைல் இப்படி என்று ஒரு முஃபத்தல் நினைக்கிறேன், 3 பேர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தின ஒரு காலத்தில் சமூக நலவுகளுக்காக தன்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சாங்க,
நாங்கள் 2 பேரும் இதை விட்டு பிரியறதில்லை, இந்த வேலையை ஈடுபடுறது அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணிக்கணும், சத்தியம் பண்ணிக்கினாங்க, வழங்கிட்டானே. இதை பேராக வைத்து பின்னால ஹில்ஃபுல் முத்தையபீன் அப்படி என்று சொல்றதுக்கு ஹில்ஃபுல் ஃபுதுல்னு ஒரு பேர் வந்துச்சு. அது என்னன்னா நல்ல விஷயத்துக்காக உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டது. அது என்ன மக்காவுக்கு வாரது, மக்காவுக்கு வந்து பிசினஸ் பண்ற நம்பிக்கை, மக்கால் உள்ளவங்க தானே நம்பி பிசினஸ் பண்ணுவாங்க. பொருள் தரையலான்றது என்னது, உனக்கு வந்து இது தர முடியாது, எது கூலி தர முடியாது அப்படின்றது. இந்த அநியாயங்கள் நிறைய மக்களை நடக்க ஆரம்பிச்ச உடனேயே ஒரு வீட்டில் அப்துல்லா இப்னு ஜுதான் என்றவருடைய வீட்டில் வச்சு இந்த முடிவு என்ன செய்து எடுக்கப்படுது. இதுக்கு பிறகு இந்த மாதிரி அநியாயம் நடந்த நம்ம பரிச்சை என்ன செய்யறதை எடுத்து கொடுப்பது, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது. ரசூலுல்லாஹ் அதை இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் துஈது ஃபில் இஸ்லாம் லஅஜப்துஹு, நான் இஸ்லாத்தில் இருக்கிற நேரத்தில் அவர்கள் என்னை அழைத்திருந்தால் போயிருப்பேன். நான் ரசூலுல்லாஹ் இந்த ஒப்பந்தத்துக்கு இஸ்லாத்தில் இருக்கிற நேரத்தில் அழைத்திருந்தாலும் நான் போயிருப்பேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வந்த பின்னால இந்த ஹில்ஃப்களை தடை செஞ்சாங்க. எது 5 பேர் முடிவு எடுத்து நாங்கள் 5 பேர் என்ன செய்வோம் தனியார் ரூட்டால போறதை என்னது ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. ஆனால் இது போன நல்ல விஷயங்கள் ஜாஹிலியா காலத்தில் எடுத்திருந்தா அதை கடைபிடிங்கன்னு என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஏன்னா அவங்க அப்படி முடிவெடுத்த பின்னால் என்ன ஆகிரும் என்ற ஹலீஃப் என்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது சொத்துலலாம் பங்குதாரரா மாறுற அளவுக்கு என்னது அந்த உடன்படிக்கையுடைய பலம் என்ன செஞ்சிடும் போயிடும். அதை இஸ்லாம் நிராகரிச்சு. அப்ப ஹெல்ஃபுல் ஃபுதுல் என்றது ரசூலுல்லாஹ் அதாவது வர்ணிச்சு சொன்னார்கள், இஸ்லாத்தில் எனக்கு அது கிடைச்சிருந்தாலும் நான் என்ன செஞ்சிருப்பேன், அவர்களோட போய் ஒப்பந்தம் பண்ணியிருப்பேன் அப்படின்ற. இதுலேருந்து ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்குதுன்னா அநியாயத்துக்கு எதிராக நமது கொள்கை மாற்றம் உள்ளவர்களோடு கூட சில ஒப்பந்தங்கள் பண்ணி இறங்குறதுல மார்க்க ரீதியா என்னது அதுல தவறு இல்லை என்ற செய்தி இதை என்ன செய்யுது சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்ற இஸ்லாத்தில் எனக்கு அந்த அழைப்பு வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், போயிருப்பேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான செய்திகள் நேரம் இருந்தால் பார்ப்போம். என்னன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய அந்த ஜாஹிலியா காலத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு குறைதான் இந்த டைம் மாத்துறது. விளங்கிட்டா? இப்போ உதாரணமாக வந்து கலம்மஸ் என்ற ஒரு ஆள் இருப்பார். இந்த கேலண்டர் என்னெல்லாம் சொல்கிறது தானே, இந்த கேலண்டர் என்று சொல்கிறதெல்லாம் வந்து கலம்மஸ் என்ற பேரில் வந்தது தான். விளங்கிட்டா? கலம்மஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவரோட வேலை என்னென்னா அவருக்கு தேவையான மாதத்தை கொடுக்குறது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி உதாரணமாக இப்போ துல்காஜால அதாவது இப்போ எப்படியாவது அதாவது முஹர்ரம் மாதத்தில் யுத்தம் செய்யணும். முஹர்ரம் மாதத்தில் யுத்தம் செய்கிறது ஹராம். இப்போ என்ன செய்யறது, முஹர்ரம் வராமல் இருக்கிறதுக்கு நேரத்தோட அட்ஜஸ்ட் பண்ணணும். விளங்கிட்டா? அதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கண்டா இந்த சூரிய கேலண்டர் சோலார் கேலண்டர் இருக்குது, இப்போ இது லூனார் கேலண்டர் அவங்க அதாவது என்னது பின்பற்றிட்டு வந்தது வந்து சந்திர மாதம். சந்திர மாதத்தில் மொத்தம் எத்தனை நாளைக்கும் 6000 ஒரு வருஷத்துக்கு எத்தனை இருக்கும் 358 நாள் என்ன செய்யும் இருக்கு, மொத்தம் 358 நாள் இருக்கு. இதுல 364 கால் நாள். விளங்கிட்டா? அப்ப 365 நாள் ஒவ்வொரு லீப் போடுறதுக்கு அது பார்க்குறோம். இப்போ என்னன்னு சொன்னால் இந்த இதையும் ஜாயின் பண்ணிடுறது, ஜாயின் பண்ணி மாசத்தை ஒரு தடவைக்கு சூரிய கேலண்டர் ஆக்கிடுறது, இன்னொரு தடவைக்கு சந்திர கேலண்டர் ஆக்கிடுறது. அப்படி ஆக்கினா என்ன செய்யும், முஹர்ரம் வர லேட் ஆகும். உதாரணமாக துல்ஹிஜ்ஜா டைம் முடிஞ்சிட்டு இப்போ முஹர்ரம் வரணும், இன்னும் இருக்கு சூரியன் வந்து என்ன செய்யல அந்த பூர்ணமாகலை. பூர்ணமாகலை என்ன, முஹர்ரமுக்கு சூடான கால்நிலை இருக்கணும்னா அப்போ அதுக்கு ஒரு மொத்தம் அந்த 364 கால் நாள் வரும் வரைக்குள்ள 10 நாள் 20 நாள் என்ன செய்யறது வச்சுக்கின்றது. உங்களுக்கே தெரியும் இந்த கலண்டர் என்றது வந்து பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் தான் என்ன செஞ்சது வந்தது. அதனால தான் என்ன ஒரு காலம் இருந்தது இந்த 5 நாள் இருக்குது 365 நாள் 5 நாள் இதை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் கணக்கெடுக்கல. 365 நாள் முடிஞ்ச பிறகு சும்மா இருக்குது, அந்த வருடத்துக்கும் இல்லை இந்த வருஷத்துக்கும் இல்லை. இந்த 5 நாள் சும்மா எக்ஸ்ட்ராவாக கணக்கெடுத்துக்கிறது, 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 ரைட் அடுத்த வருஷம் ஸ்டார்ட். இந்த 5 லீவு உலகத்துக்கே லீவு சரியா. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்ச இந்த சூரிய அந்த சுழற்சிக்கு ஏற்ப இந்த உலகத்துடைய அந்த விவசாய விஷயங்கள் வாரத்துக்காண்டி அப்படி என்ன செஞ்சாங்க அதை செய்தார்கள். குறிப்பா கிறிஸ்து பிறப்பு இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அதுல சம்பந்தம் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுனால தான் இந்த ஒரு ஒரு கூறுகட்ட வருஷம் நம்மளுக்கு வந்திருக்குது. எது கிரிகோரியன் கேலண்டர் 1500 சச்சங்களை திருத்தப்பட்ட ஒரு கேலண்டர், அது கிரிகோரியன் கேலண்டர் என்று சொல்றது. ஏன் பாருங்க, ஜனவரிக்கு 31 இருக்கும், டிசம்பருக்கு 31, திடீர்னு செப்டம்பர் ஜூலையில் ஒரு 32, ஒன்று 25,000. கொஞ்சம் பேருக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தான் பிறந்த நாளே வரும். அதான் 29 30 இல்லை எங்க பிறந்த நாள். அப்படியெல்லாம் என்ன ஒரு விதமான ஒரு கேலண்டர் சிஸ்டம் தான். அதுக்கு என்ன செஞ்சு ஒருத்தன் வந்து பிப்ரவரி 30 பிறந்துட்டான், அவன் நிலைமை என்ன, பிறந்தநாள் கொண்டாடுறவனாக இருந்தாலும் சரியா பிரச்சனை தான். இந்த மாதிரியான எல்லா வேலையும் செஞ்சுதான் அந்த ஒரு சிஸ்டம் என்ன செஞ்சு வந்தது. இந்த மாதிரி மாற்றங்கள் கலம்மஸ் என்று மாற்றம் செய்கிறவர் இருந்தார். இதனால டோட்டலா தலைகீழா மாறி போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு என்ன செய்றாங்க, ஹஜ் செய்றாங்க. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் செய்றாங்க. அபூபக்கர் ஹஜ் செஞ்ச மாசம் துல்காதா. எந்த மாசத்துல ஹஜ் செஞ்சாங்க, துல்காதா. ஆனா துல்ஹிஜ்ஜா மாசம் அது, அவங்க துல்ஹிஜ்ஜால தான் பேத்து செய்றாங்க. சட்டப்படியே துல்காதா, சட்டப்படி அது துல்காதா. இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி வச்சிருந்தாங்க, மாசத்தை கூட்டுறது குறைக்கிறது.
இதுக்கு பேர் தான் கலம்பஸ். அப்போ பார்த்துங்க, கேலண்டர்னு வந்தாலும் மாதம் கூட்டி குறைக்கிற வேலை மட்டும் தான் அதுக்கு என்ன செய்யுது இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம புறக்கி வர கருத்து முரண்பாடு 29, 30 ஒரு சின்ன கருத்து முரண்பாடு வரும். முஸ்லீம்கள்கிட்ட கேலண்டர் விஷயத்தில் ஒத்துமை இல்லை. அவன் விஷயத்தில் இருக்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய கேலண்டரில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், 30, 29 இவ்வளோதான். இதை தவிர மாதத்துக்கு வாப்பட பெரியப்பட தம்பிட பேரெல்லாம் இல்லை. அதில் விளங்கிட்டா, இதில் பேர்லாம் அப்படித்தான். ஜனவரி தொடக்கம், அகஸ்டியன், விளங்கிட்டா, எல்லா பேர், ஜூலியஸ் சீசர், இந்த ஆறில் பேர்கள் தான் அதில் என்ன செஞ்சிருக்கும், ஃபுல்லாக வச்சிருக்கும். இந்த மாற்றங்கள் நடந்த பின்னால் நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் வச்சு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. என்ன அறிவிப்பு செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் மாதம் என்பது 12 தான் என்று குர்ஆன் வசனம் ஏன் இறங்கிச்சு? நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த வரலாற்று பின்னணி இல்லாமல் மாதம் 12 தான் அப்படின்னு சொன்னால், என்ன மாதம் 12 தானே, இது ஏன் குர்ஆன் இப்படி ஒரு அழுத்தி சொல்லணும்? அதான் 13 ஆக்கி வச்சிருந்தாங்க. விளங்கிட்டா, இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12, வானங்கள் பூமி படைச்ச நாள்ல இருந்து 12 தான் சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான், வசனம் இறக்கி வச்சான். அதுல அல்லாஹ் என்ன சொன்ன, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு படைச்ச நாளில் எப்படி இந்த உலகம் இருந்ததோ அந்த மாதிரி நான் இதை என்ன செஞ்சுட்டேன், கொண்டு வந்துட்டேன். இஸ்ததார், அந்த நாளுக்கு கொண்டு வந்துட்டேன். படைச்ச நாளுக்கு ஏற்ற இடத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கொண்டு வந்து விட்டேன். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை சொல்றான், இன்னமன் நஸீஉ ஸியாதத்துன் ஃபில் குஃப்ர், மாதங்களில் கூட்டி குறைப்பது குஃப்ரை அதிகப்படுத்தும். குஃப்ரை என்ன செய்யும், அதிகப்படுத்தும் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இறக்குறான். இறக்கி மாத செட்டில்மெண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல்ல பிறந்தார்கள்னா பாத்துங்க எப்படி விளங்கிட்டா. அந்த பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்களுக்கு பின்னணி என்னது, இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கு இதெல்லாம் என்னது காரணம். இது ஜாஹிலிய காலத்தில் இருந்து வந்த ஒரு மோசமான ஒரு நடைமுறை. இந்த மாசத்துல கூட்டி குறைத்தல் என்கின்ற ஒரு நடைமுறை இருந்தது. இறுதியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஒரு நம்பிக்கையான வியாபாரத்தை செய்து முடித்தார்கள். செய்து முடித்த பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. இந்த திருமணம் முடிக்கிற விஷயத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதாக இருந்ததா 28ஆக இருந்ததா அப்படி என்ற ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்யுது, வரலாற்றில் இருக்குது. 40 வயது என்று சொல்றதை அறிவிக்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் வாக்கிதியாக இருந்தாலும் அவர் வரலாற்றில் நிறைய பொய் சொல்கின்றவர் அப்படி என்று சொல்லி என்னது, பொய் சொல்லுகின்றவர் அறியப்பட்டவர் 40 என்று சொன்னவர். ஆனால் 28 என்று வாரதும் பலகீனம் தான். 28 என்று வாரதும் பலகீனம். அதோட ஒப்பிட்டா இது என்னது, இந்த தன்மை. ஒருத்தர் பொய்யர் ஒரு விஷயம் சொல்றாரு உங்களுக்கு, இன்னொருத்தர் அவரும் வீக் தான், ஆனால் அவரோட ஒப்பிட்டா இவர் என்னது, அவருக்கு இவர் வரலண்ட லெவல் உள்ளவர், அவர் 28 என்றார். இதனால பல வரலாற்று ஆசிரியர் இன்றைக்கு நவீன காலத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 28 தான் என்ன செய்யறாங்க, சரி காண்றாங்க. காரணம், 40க்கு பின்னால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 6 குழந்தை என்ன செய்யுது, கிடைக்குது. 6 குழந்தை என்ன செய்யுது, 40க்கு பின்னால பிறக்குது. இது ரசூலுல்லாஹ்வோட காலமும் எங்களுடைய காலமும் உடலியல் பிழையும் வாழ்வியல் பிழை வித்தியாசம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன என் உம்மத்துடைய வாழ்க்கை நாள் எவ்வளோ, 5 லட்சம் மணித்தியாலம் தான் சொன்னாங்க. அப்படித்தானே, மணித்தியாலத்தில் சொன்னா தான் நம்மளுக்கு யோசனை. 5 லட்சம் மணித்தியாலம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 லட்சம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வாழ போகிறோம். தூங்கினத்தில் 2 லட்சத்தை விட்டோம்னா ஒரு 2 லட்சம் மணித்தியாலம். ஒரு இணையதளம் இருக்கு, நீங்கள் அதில் உங்களோட பிறந்த ரேட்டெல்லாம் கூட போய் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் போயிட்டீங்கன்னு காட்டும். விளங்கிட்டா, ஒரு வருஷம் போச்சுன்னா டோட்டலாக கொஞ்சம் பேர் காணாமல் போய்க்குமாங்க. மணித்தியாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவஸ். இப்போ இதில் நீங்கள் பாருங்கன்னு சொன்னால், அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய காலப்பகுதி எங்களுடைய காலப்பகுதி 60க்கு 70க்கு தான் மௌத்தாவாங்கன்னு சொல்லுவாங்க. 60 to 70 இடையில தான் மரணிப்பாங்க. அப்போ டிஃபரெண்ட் இல்லை. எனவே 40 வயதுக்கு பின்னால் 6 குழந்தைகள் அப்படி என்கின்ற அந்த அறிவிப்பை விட 28 வயதாக அவர்களுக்கு இருந்தது அப்படி என்றது எனது பொருத்தமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். வரலாற்று ரீதியாக ரெண்டுமே நிரூபிக்கப்படாது விட்டாலும் ஒப்பீட்டு ரீதியாக இது என்னது கொஞ்சம் பலமானது இதுதான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த செய்திதான் இடத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது வரலாற்றோடு தொடர்புடைய முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். இது அல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய பண்போடு, அவங்களுடைய நேர்மையோடு, அவர்களுடைய என்னது அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட பல செய்திகள் நீங்கள் நிறைய என்ன செஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் அதை இதில் என்ன செய்யலை, நான் ஞாபகப்படுத்தவில்லை. கௌபாவுடைய அம்சங்கள் இன்னும் உள்ள பல விஷயங்கள் நான் இங்கே ஞாபகப்படுத்தவில்லை. சுருக்கமாக சில முக்கியமான செய்திகளை இங்கே நான் பதிவு செய்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை நாங்கள் படித்ததன் ஊடாக இதனுடைய அதாவது ஆதாரத்தன்மையை நம்ம புரிந்து கொண்டதோடு அதில் உள்ள நம்ம எடுக்க வேண்டிய சில முக்கியமான பண்பு ரீதியான விஷயங்களை நம்ம கூர்ந்து எடுத்து எங்கள் வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.